அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 20, 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவில் விமான சேவைகள் முடக்கம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மென்பொருள் கோளாறு உலகம் முழுவதும் பாதிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்பில் உள்ளோம்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. சைபர் தாக்குதல் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சாஃப்ட்வேர் ஏதோ கோளாறு காரணமாக எல்லா இடத்துலையுமே இதாகிடுச்சதுனால விமான சேவைகள்லாம் ரத்து செய்யப்பட்டது நேற்று கொஞ்சம் விமானங்கள். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேரை பார்த்து வச்சுக்கோங்க. எலாபரேட்டாக பார்க்கணுன்னு இல்லை, என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் உலகத்தை கொல்ல கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணி கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாலியல் புகார் ஆளுநருக்கு பாதுகாப்பு அளிக்கும் 361வது பிரிவை ஆராய உச்சநீதிமன்றம் ஒப்புதல். அதாவது மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் மீது பெண் ஊழியர் பாலியல் துன்புறுத்தல் புகார் அளித்துள்ள நிலையில் ஆளுநருக்கு எந்த ஒரு குற்ற வழக்கிலும் விசாரணையிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு 361 வரையறைகளை ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை ஒப்புக்கொண்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. கேஸ் பற்றி நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் இந்த ஆளுநருக்கு எல்லா இதுலேருந்தும் விலக்களிக்கும் அந்த ஆர்டிகல் நம்பர் 361 ஆராயிறதுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த 361 என்னது எப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. அப்படி இல்லைனா நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி சொல்லலாம். அடுத்ததாக 78வது சுதந்திர தினத்தின் கருத்துரு வளர்ந்த பாரதம்னு தெரிவிச்சிருக்காங்க. வரும் 2047 ஆண்டுக்குள் நாட்டை வளர்ந்த நாடாக்கும் நோக்கில் வரும் 78வது சுதந்திர தினத்தின் கருத்துருவாக வளர்ந்த பாரதம் இருக்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கருத்துரு என்னன்னு கேட்டாங்கன்னா வளர்ந்த பாரதம் அதான் கருத்துரு. இதுக்கு 2047 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 1947 சுதந்திரம் வாங்கினோம். 2047ன்றப்போ 100 வருஷம் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு 100 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கான கணக்கு அது. அடுத்தது 2022 to 2023 மாநில கட்சிகளின் வருவாயின்னு கொடுத்துருக்காங்க. 737 கோடியுடன் பிஆர்எஸ் முதலிடம், 214 கோடியுடன் திமுக 3ஆம் இடம் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது எலாபரேட்டாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் யூனிட் 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், சென்ட்ரல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு இருக்கும். அந்த மாதிரி இதில் இந்த இதையும் சேர்த்து பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். பொலிட்டிக்கல் பார்ட்டி சிம்பிள் கூட ஒரு குரூப் 4 எக்ஸாம்லேயும் குரூப் 2 எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதை பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.